தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 7. பெரியோர் சிறியோருக்கு ஆசி அளிப்பதே முறை. இதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பெரியோரை மதிக்க எமக்கு கற்றுத்தந்த எம் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திற்காகவும் இந்த நாளுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா, நன்றி. நாங்கள் உயிர் வாழ்வது உமது கிருபையால் தான் ஏசப்பா. ஏசப்பா, உமது இரக்கம் பெருசப்பா, உம்முடைய கருணை பெருசப்பா. உமது இரக்கமும் கருணையும் தான் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது ஏசப்பா. ஏசப்பா, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள் என்று சொன்னீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கழுகுகளைப் போல இறக்கைகளை விரித்து உயரே செல்வார்கள் என்று சொன்னீங்களே ஏசப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் பெரியோரை மதிக்கவும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் தேவையான அருளையும் ஆற்றலையும் தந்து எம்மை பலப்படுத்துவீராக. ஆமேன்.